ஒரு மாவட்டத்துக்கு ஒரு சிப்காட்னு சொன்னீங்க, அங்கே நடந்துட்டு இருக்குல்ல, திரும்பியும் அங்கே விரிவாக்கம் பண்றாங்க சார். அதுல நல்ல தொழிற்சாலைகள் நல்லா இருக்கு, வேலை வாய்ப்பு கிடைக்குதுங்கிறனால இன்னும் கொஞ்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கணும். எப்படி தொழிற்சாலைகளுக்காக இங்க இருக்கிற ஆயிரக்கணக்கான மக்கள் செத்தா பரவாயில்லையா? சொல்லுங்க, ஓப்பனா சொல்லுங்க, அதை வெளிப்படையா சொல்லுங்க. உங்களுக்காக, உங்களுடைய கட்சி உறுப்பினர்கள் ஜெயிக்கிறதுக்காக நாங்கள் வால் போஸ்ட் ஓட்டணும். இந்த அளவுக்கு உங்களை நம்பி நாங்கள் செஞ்சதுக்கு இதுதான் எங்களுக்கு திமுக செய்யக்கூடிய கைமாறா? இது துரோகம் இல்லையா? இப்போ பேச்சுவார்த்தைக்கான எந்த ஒரு நடவடிக்கையும் மாவட்ட ஆட்சியர் முருகேச ஐஎஸ் அவர் எடுக்கலை. அவர் ஏவலர்களுக்கு ஒரு துணை மாவட்ட செயலாளர் வேலையை செஞ்சுட்டு இருந்தார். தொழிற்சாலைக்கு தேவையான நிலங்களை வேற இடத்துல இருந்து எடுக்க முடியாதுங்கிறதுனால தான் நாங்கள் இந்த விவசாய நிலங்களை எடுக்கிறோம் அப்படிங்கிறாரு. நாங்கள் கேட்டோம், என்ன தொழிற்சாலை கொண்டு வர போகிறீங்க, என்ன கழிவுகள் அவங்க விட போகிறாங்க, என்ன கெமிக்கல்ஸ் பயன்படுத்த போகிறாங்க, எங்களுக்கு மறுகுடியுமுறைக்கு என்ன திட்டம் வச்சுருக்கிறீங்கன்னு கேட்டிருக்கிறோம்ல. ஏன் அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க? நானும் விவசாயி தான், எனக்கு அவங்க படுற கஷ்டம் தெரியாதாங்கிற அந்த பார்வை பொய்யான பார்வையா? எங்கள் விவசாயிகளுக்கு முதல்ல அவரோட நிலத்தை எழுதி கொடுக்க சொல்லுங்கள். அரசாங்கம் கொடுக்குற காசு அவர் வாங்கி சொல்லுங்கள். நான் இவ்வளோ பேசுகிறேன், எனக்கும் குண்டாஸ் பற்றி தெரியும். எவ்வளவு வன்மமான ஒரு புத்தி கொண்டவர்களாக இருந்திருப்பாங்க. இந்த அரசியல்வாதிகளை கூட நாம் மன்னிச்சிடலாம், ஆனால் அவர்களுக்கு துணை போகக்கூடிய இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸை மன்னிக்கவே முடியாது. 6 பேர் மேலே பின்வாங்குறாங்க, உங்க மேலே போட்டதை மட்டும் பின்வாங்காமல் இருக்காங்களே. ஒரு ட்ராமா நடத்துகிறார் அன்னைக்கு, சொல்ல போனால் அதுதான் அன்னைக்கு நடந்திருக்குது. காவல்துறை வாகனங்களை நாங்கள் துளியும் நெருங்கவும் இல்லை. போய் ரோட்டில் நிற்காமல் வேறங்க நிற்பாங்க. சாலை மறியல் தண்ணி வட்ட அடிச்சிருக்க போய் மனு கொடுத்துட்டு அக்னாலஜ்மெண்ட் வாங்கிட்டு வரோம். சாலை மறியல் பண்ணாங்க. உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. அருள் நீங்கள் வரக்கூடாது, 2 பேர் தான் போகணும்னு சொல்லி தடுத்து நிறுத்துறாங்க. திரும்பி வரோம், கலெக்டரை பணி செய்ய விடாமல் தடுத்தாங்கன்னு சொல்லி ஒரு வழக்கு. என்னை போராட தூண்டியவர்கள் ஆளும் கட்சிகள் தான். அன்றைய அதிமுக என்னை 8 வழிச்சாலைக்கு எதிராக போராட வச்சது. இன்றைய திமுக இன்னைக்கு மேல்மா சிப்காட்டுக்கு எதிராக போராட வச்சது. வணக்கம், இது தி டிபேட். நான் தினேஷ். சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மேல்மா சிப்காட் எதிர்ப்பு விவசாயிகள் குழுவோட ஒருங்கிணைப்பாளராக இருந்து பல்வேறு போராட்டங்களையும் ஒருங்கிணைத்து செயல்பட்ட திருமிகு அருள் ஆறுமுகம் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். உங்க ஊரு கிருஷ்ணகிரி கரெக்டுங்களா? ஊரு கிருஷ்ணகிரி இல்லைங்க. ஓகே. ஊர் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய எல்லையில் 2 மாவட்டமும் இணையக்கூடிய இடத்துல என்னுடைய வீடு, அதாவது தொடர்பு முகவரி கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் என்னுடைய நிலம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்குது. அதனால் நாங்கள் 2 மாவட்டத்துக்கும் சொந்தக்காரங்க. மேல்மா சிப்காட் அதற்காக நிலம் எடுக்கிற நிலத்தில் உங்கள் நிலமும் அடக்கமா? இல்லை, நாங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய தென் பகுதியில் இருக்கோம். மேல்மா சிப்காட் திருவண்ணாமலை மாவட்டத்தில் வடபகுதியில் இருக்குது. இப்போ ஏவா வேலு அவர்கள் அப்போ அந்த பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கும்போது பேசின விஷயம், கிருஷ்ணகிரியிலேருந்து இங்கே இந்த போராடுற விவசாயிகளை தூண்டி விடுறாங்க அப்படின்னு உங்களை தான் நேமை மென்ஷன் பண்ணாமல் குறிப்பிட்டு பேசினார். பல இடங்களில் பல பேரும் உங்கள் நேமை மென்ஷன் பண்ணியே சொன்னாங்க. போராடுவதற்கு ஒரு இடத்துல தான் பிறந்திருக்கணும்னு ஒன்றும் கிடையாது. யார் வேணாலும் யாருக்காக வேணாலும் போராடலாம், குரல் கொடுக்கலாம். நீங்கள் ஏன் முதல்ல போராட்டத்துக்கு போனீங்க, ஒருங்கிணைச்சிங்க? என்ன உங்களை போராட்டத்தை ஒருங்கிணைக்கணும்னு தூண்டின விஷயம் என்ன? நான் என்னுடைய 8 வழிச்சாலையில் என்னுடைய நிலமும் அதில் பாதிக்குது. அப்போ தான் நான் போராட்டத்தில் முதன்முறையாக போராட்டத்தில் நான் ஈடுபடுறேன். அப்போ போராட்டத்தில் ஈடுபடுறேன்னா எனக்கு என்ன ஏதுன்றது புரியல. ஆனால் எனக்கு நிலத்தின் மீது எனக்கு பெரும் பற்று, என்னுடைய நிலம் பாதிக்குது என்றனால. அப்போது நான் நிறைய நபர்களோட விசாரிக்கும் போது மக்கள் போராட்டம் தான் இதுக்கு தீர்வு அப்படின்றத சொல்கிறாங்க. அதன் அடிப்படையில் நான் சேலத்திலிருந்து காஞ்சிபுரம் வரைக்கும் இருக்கக்கூடிய 8 வழிச்சாலையால் பாதிக்கக்கூடிய விவசாயிகளை ஒருங்கிணைச்சு போராடுறோம். அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட வடாலப்பிறந்தான், நெடுங்கல், தேத்துறைங்கிற 3 கிராமமும் இந்த மேல்மா சிப்காட்டில் பாதிக்குது. இந்த மக்கள் என்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி சிப்காட்டுக்கு நிலம் எடுக்கிறாங்களா, நீங்கள் வாங்க, நம்ம ஏற்கனவே 8 வழிச்சாலையில் போராடிக்கிறோம், தொடர்பு இருக்கிறதுனால அழைக்கிறாங்க. அந்த அழைப்பின் பேரில் இவர்களோட இருந்து எப்படி 8 வழிச்சாலையில் அறவழியில் நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் நம்ம கொடுத்துக்கிற அடிப்படை உரிமையின் பேரில் நாம் இந்த போராட்டத்தை இங்கே முன்னெடுத்து நடத்துகிறோம். ஸோ போராட தூண்டியது என்பது, என்னை போராட தூண்டியவர்கள் ஆளும் கட்சிகள் தான்.
அன்றைய அதிமுக வந்து என்னை 8 வழிச்சாலைக்கு எதிராக போராட வச்சது. இன்றைய திமுக இன்னைக்கு மேல்மா சிப்காட்டுக்கு எதிராக போராட வச்சிருக்குது. அப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி அமைச்சர் வந்து பெயர் குறிப்பிடாமல் வேற மாவட்டத்திலேருந்து வந்திருக்கிறாருன்ட்டு. அமைச்சருக்கு வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படையே தெரியாமல் தான் வந்து அவர் வந்து வேற இடத்துலேருந்து வந்து இந்த மாதிரி தூண்டி விடுறாங்க அப்படின்னு சொல்கிறார். அறவழியில் போராடுறதுக்கு பேரெல்லாம் தூண்டி விடுறது கிடையாதுன்றது அவருக்கு தெரியல பொழுது. நாங்கள் எந்த இடத்துலையுமே வந்து அறவழியை தவிர வேற எந்த முறையிலும் நாங்கள் போராட்டத்தை பண்ணதில்லை. மிகவும் அதாவது எந்த ஒரு சிறு துரும்புக்கும் பொதுமக்களுக்கு கூட எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாத வகையில் தான் வந்து எங்களுடைய போராட்டம். இப்போ அங்கிருந்த வாகனங்கள்லாம் அடித்து நொறுக்கப்பட்டது அப்படின்லாம் சில செய்திகள் வந்தது. காவல்துறை வாகனங்கள் பாதிக்கப்பட்ட செய்திகளையும் நம்ம பார்க்க முடிஞ்சது. அப்போ அதெல்லாம் யாரால நடந்தது? அதாவது காவல்துறை வந்து ஒரு பொய் வழக்குகள் போடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இவ்வளோ தரம் தாழ்ந்து இருக்குன்னு நினைக்கல. ஏன்னா நாங்கள் வந்து நடந்து போகிறோம், எங்களை கைது பண்ணி அது 125 நாள் அமைதியாக போராட்டம் நடத்துறீங்க. 126வது நாள் நடக்கிற ஒரு பேரணியில் இப்படியான சலசலப்புகள் நடக்குது. இல்லைங்க 126வது நாள் இல்லைங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 50வது நாள் வாக்கிலே இவர்கள் இந்த வழக்கை பதிஞ்சிடுறாங்க. ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி இந்த வழக்கை பதிஞ்சிட்டாங்க. அன்னைக்கு தான் PPDA ஆக்ட் போட்டிருக்கிறது. இந்த காவல்துறை தரம் தாழ்ந்தன்னு ஒரு வார்த்தை பயன்படுத்தணும். ஏன்னு சொல்கிறேன்னா, காவல்துறை ஒரு குறிப்பிட்ட காவல்துறைகளை பார்த்து அவர்களுடைய அம்மாவை வந்து நாங்கள் கெட்ட வார்த்தையில் பேசினதாக வந்து அதில் பதிஞ்சிருக்கு. அவங்க அந்த வழக்கில் போட்டிருக்கிறாங்க. ஆமாம். அப்போ வந்து காவல்துறை வாகனத்தினுடைய ஒரு சைட் மிரர் வந்து உடைச்சதாக வந்து அதில் போட்டிருக்கிறாங்க. ஓகே, நாங்கள் அறவழியில் தான் போராடிட்டு இருக்கிறோம். நடந்து போகிறோம், எங்களை டிராக்டரில் போனோம், தடுத்துட்டாங்க, போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அடுத்தது ஒரு புகார் கொடுக்கறதுக்காக நாங்கள் பஸ்ஸில் போகலான்னு சொல்லி எல்லாரும் தயாராக இருக்கிறோம். அன்றைக்கி டவுன் பஸ் வரல. அப்போது அடுத்தது நாங்கள் நடந்து போகிறோம். ஸோ எதை பண்ணாலும் இவங்க நாங்கள் போகிறத தடுக்கணுன்ற நோக்கத்தில் இருக்கிறாங்க. எங்களை வந்து கருத்து கேட்பு கூட்டத்திற்கு தனி வட்டாட்சியர் வந்து அழைச்சிருக்காரு. அதுக்காக நாங்கள் போகிறோம். போகும்போது நடந்து போகும்போதும் வந்து எங்களை ஆரம்பிக்கும் போது தெளிவாக சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற DSP சொல்கிறாரு, நீங்கள் நடந்து தான் போகணும், நீங்கள் வந்து வழியில் போயிட்டு டிராக்டர்லாம் ஏறக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு, எச்சரிக்கிறார். நாங்கள் நடந்தே போகிறோம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து நடந்து போயிட்டு இருக்கிறோம். ஒரு 4-5 கிலோமீட்டர் போனதுக்கு அப்புறமா வந்து காவல்துறை எங்களை வழிமறித்து எங்களை முக்கிய நபர்கள்லாம் கைது பண்ணி எங்களை அங்கேயே பஸ்ஸில் ஏற்றுறது. அங்கிருந்த மக்கள், எங்களோட வந்த பெண்கள் அனைவரும் அந்த பஸ்ஸை வந்து முன்னாடி பக்கம் பின்னாடி பக்கம் சிறைபிடிச்சு அவர்களை விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறாங்க. அப்புறம் பேச்சுவார்த்தை நடத்தி நாங்கள் கருத்து கேட்பு கூட்டத்துக்கு போகாமல் திரும்பி வந்துடுறோம். நடந்தது இதுதான். அந்த தேதியில் காவல்துறை எங்களெல்லாம் பிடிச்சி கைது பண்ணதுக்கான சில வீடியோக்கள்லாம் நம்மகிட்ட இருக்குது. யாரெல்லாம் வீடியோ எடுத்தாங்களோ அந்த ஃபோன்லாம் எடுத்து எங்களோட ஃபோன்லாம் பிடிக்கிட்டாங்க. அதோடு இல்லாமல் காவல்துறை வந்து அவங்க சார்பாக சில வீடியோலாம் எடுத்துருக்குறாங்க. இப்போ அந்த இடத்துல அவங்க நிரூபிக்கிட்டோம், நாங்கள் வந்து இது மாதிரி உடைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு. அறவழியில் போராடிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான போராட்டங்கள் பண்ணோம் அப்படின்னா அது நீடிக்காதுங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம ஒரு பொருளை வந்து ஒரு உடைச்சி போராட்டம் பண்ணோம் அப்படின்னா அது அறவழிகள் நீடிக்காது. இப்போ காவல்துறை வாகனங்களை நாங்கள் துளியும் நெருங்கவும் இல்லை. போய் ஏன் நான் காவல்துறை இவ்வளோ கேவலமான செயல்னா, தன்னோட அம்மாவை திட்டினாங்கன்னு சொல்லி கேஸ் எழுதணுன்றதுக்காக இப்படி கெட்ட வார்த்தைகள் எழுதி ஒரு பண்ணுறாங்களே, இது எந்த விதத்துலங்க அவர்களுடைய கண்ணியத்தை இது குறைக்காது? பேசாத ஒரு வார்த்தையை அவர்கள் காவல்துறை ஒரு அதிகாரியை பார்த்து நாங்கள் வந்து அப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி எழுதி அதோட இந்த PPDAவும் சேர்த்து ஒரு வழக்கு போட்டிருக்கிறாங்க. எங்கள் மீது போடப்பட்ட 11 வழக்குகளுமே பொய் வழக்குகள். எந்த வழக்குகளுமே நாங்கள் டிராக்டரில் போகிறோம், தடுத்து நிறுத்துறீங்க, ரோட் ஜங்ஷனில் தடுத்து நிறுத்துறீங்க, ரோட்டில் நிற்காமல் வேறங்க நிற்பாங்க, சாலை மறியல், அதுக்கு ஒரு வழக்கு. எங்களை வந்து நீங்கள் நான் அதே மாதிரி நடந்து போகிறோம் தடுத்துருக்கீங்க, சாலையில் தானே இருக்க முடியும், அதுக்கு சாலை மறியல் வழக்கு. இப்படி நாங்கள் போயிட்டு தண்ணி வட்டாட்சியர்கிட்ட போய் மனு கொடுத்துட்டு அக்னாலஜ்மெண்ட் வாங்கிட்டு வரோம், சாலை மறியல் பண்ணாங்கன்னு ஒரு வழக்கு. கலெக்டர் ஆஃபீஸ் போகிறோம், போயிட்டு பெட்டிஷன் கொடுத்துட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து எங்கள் போராட்டத்தையே நீங்கள் கண்டுக்கல, நாங்கள் வந்து எங்களுடைய ரேஷன் கார்டு எங்களுடைய எல்லா இதுவும் திருப்பி தரேன்னு சொல்லி கொடுக்கறதுக்கு போகிறோம். உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. அருள் நீங்கள் வரக்கூடாது 2 பேர் தான் போகணும்னு சொல்லி தடுத்து நிறுத்துறாங்க. திரும்பி வரோம், கலெக்டரை பணி செய்ய விடாமல் தடுத்தாங்கன்னு சொல்லி ஒரு வழக்கு. இப்படி அனைத்து வழக்குகளுமே பொய் வழக்குகள் போட்டு இன்னைக்கு இந்த குண்டா செலவுக்கு கொண்டு வந்து இவ்வளவு கலேவரத்தை உருவாக்கியது திருவண்ணாமலை மாவட்ட காவல்துறை காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் IPSும் மாவட்ட ஆட்சியர் முருகேசன் IAS தான். பர்சனலி அந்த 2 பேர் பேரை சொல்றதுக்கு காரணம் அந்த 2 பேரும் தான் இவ்வளவுக்கும் காரணம் என்னன்னா, ஒரு மாவட்டத்தில் ஒரு மக்கள் போராடுறாங்க அப்படின்னும் போது
அந்த மாவட்ட ஆட்சியர் தானே அதுக்கு பொறுப்பு. உங்களுக்கு என்ன கோரிக்கை நிறைவேற்றமா நிறைவேற்றவில்லையாங்கிறது ரெண்டாவது. எங்கள் பிரச்சனை என்னன்னு பேச வேண்டிய தேவை இருக்கா இல்லைங்களா அவருக்கு? தொடர்ந்து நாங்கள் போராட்டம் ஆரம்பித்த நாள் முதல் நாள்ல இருந்து உளவு பிரிவு காவலர்கள் அங்கே வராங்க. வந்து என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தகவல் தராங்க அந்த எஸ்பிக்கு, அந்த கலெக்டருக்கு தான் அது போகும். இவ்வளோ நடந்தது 125 நாட்களாக சரியாக போயிட்டு இருக்கிறதுல நீங்கள் குண்டாஸில் கையெழுத்து போடுறீங்கன்னா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மீது யாரும் ஏதாவது குண்டாஸ்க்கு கையெழுத்து போட சொன்னால் போடுவீங்களா? நீங்கள் ஏன் இந்த வேலை செய்யணும்? ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டு வரவங்க வந்து அரசியலமைப்பு சட்டத்தின் மீது சத்தியம் செய்து நான் அரசியலமைப்பு சட்டத்தின்படி செயல்படுவோம் அதை காப்பேன்னு தானே வந்தீங்க. இங்கே வந்துட்டு அரசியல்வாதிகள் சொல்கிறதுக்கு நீங்கள் அதாவது ஏதோ சில விஷயங்கள் தவிர்க்க முடியலன்னு ஏதாவது பண்ணீங்கனாலும் பண்ணிக்கலாம். நீங்கள் குன்ற சட்டம் அறவழியில் போராடக்கூடிய எங்கள் மீது குன்ற சட்டத்துக்கு நீங்கள் கையெழுத்திடுறீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளவு நேர்மையானவர்கள். எவ்வளோ பேர் சார் ஒருங்கிணைச்சு இந்த போராட்டத்தை பண்ணீங்க? இந்த 7 பேர் மேலே மட்டும் குண்டாஸ், அது ஏன்னு நினைக்கிறீங்க? இந்த 7 பேர் வந்து ஏன்னா முக்கிய நபர்கள் இதில் வந்து யாரெல்லாம் வந்து கீ பர்சன்ஸ்ன்னு சொல்லுவாங்களே. பொதுவாக எல்லா ஒரு ஊரில் 100 பேர் இருக்கிறாங்கன்னா 100 பேருமே முன்னணி சக்திகளாக இருக்க போகிறதில்ல. அப்போது யாரெல்லாம் முன்னணி சக்திகளாக வகிச்சாங்களோ அவர்கள் மீது வந்து இந்த குண்டர் சட்டத்தை வந்து இவங்க பாய்ச்சிருக்கிறாங்க. 6 பேர் மேலே பின்வாங்குறாங்க, உங்கள் மேலே போட்டதை மட்டும் பின்வாங்காமல் இருக்காங்களே, அந்த அளவுக்கு நீங்கள் என்ன பர்சனலி ஏதாவது? அதுதான் ஏவாவில் அவர்கள் வந்து அவருடைய மீட்டிங்கில் சொல்கிறார் இல்லைங்களா, இப்போ செய்தியாளர் சந்திப்பில் சொல்கிறார் இல்லைங்களா, இந்த கிருஷ்ணகிரியில் வந்து தூண்டுறாங்கன்னு. இதே காரணத்தை கொண்டு வந்து இங்கே முதலமைச்சர்கிட்டையும் வந்து இந்த காரணங்களை சொல்லி இவர் வெளியூர்லேருந்து வந்து தூண்டி விடுறாரு அப்படின்றத சொல்லி இந்த 6 பேரை மட்டும் ஒரு ட்ராமா நடத்துகிறாரு. அன்னைக்கு சொல்ல போனால் அதுதான் அன்னைக்கு நடந்திருக்குது. இந்த பிணை கைதிகளாக இங்கே எங்களை எல்லாம் வந்து வச்சுட்டு குடும்ப உறுப்பினர்களை கூட்டிகிட்டு போயிட்டு நீங்கள் வந்து இப்படி சொல்லி எழுதி கொடுங்க, இல்லைன்னா 1 வருஷத்துக்கு வெளியே வர மாட்டாங்க மிரட்டியிருக்காங்க. அதாவது மிரட்டல்னா எப்படி, நீ வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துருங்க, இல்லை அப்படின்னா வந்து 1 வருஷத்துக்கு உங்கள் வீட்டுக்கார் வெளியே வர முடியாது, நீங்களும் பையன் வெளியே வர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவர்கள் வேற வழி இல்லாமல் குண்டாஸ்னா என்னன்னே அங்கே விவசாயிகளுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. நாங்களாம் என்ன நினச்சிட்டு இருக்கிறோம், எனக்கும் தெரியாது. நான் இவ்வளோ பேசுகிறேன், எனக்கும் குண்டாஸ் பற்றி தெரியாது. குண்டாஸுங்கிறது வந்து ஒரு தொடர்ந்து சமூக அமைதிக்கு ஒரு பெரிய அளவில் அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இதில் ஈடுபடுறவங்களுக்கு தான் குண்டாஸ் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம். நீங்கள் அறவழியில் எங்கள் உரிமைக்காக நாங்கள் போராடுறவங்க மீது வந்து நீங்கள் குண்டர் சட்டம் போடுறீங்க அப்படின்னா எவ்வளவு வன்மமான ஒரு புத்தி கொண்டவர்களாக இருந்திருப்பாங்க. இந்த அரசியல்வாதிகளை கூட நாம் வந்து மன்னிச்சிடலாம், ஆனால் அவர்களுக்கு துணை போகக்கூடிய இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸை மன்னிக்கவே முடியாதுங்க. இவர்கள் அவ்வளவு ஒரு கொடுமையான ஒரு எண்ணம் படைத்த ஒரு நபர்களாகவும், தன்னுடைய மக்கள் வரிப்பணத்தில் நமக்கு சம்பளம் தராங்க, நாம் வந்து அதுக்கு மக்களுக்கு விசுவாசமாக இருக்கணுன்ற அந்த எண்ணம் கூட இல்லாமல் இந்த மாதிரி செயல்களில் ஈடுபட்டது சொல்லி நீங்கள் சொல்லும்போது உங்களுக்கு நீங்கள் என்ன ரியாக்ட் பண்ணீங்க? இப்படி 7 பேர் மேலே போடும்போது அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்களாம் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க, என்னென்னலாம் மிரட்டினாங்க? ஏதாவது உங்கள்கிட்ட பர்சனலி நீங்கள் இப்போ சென்னையில் ஜாமீன்லேயும் வெளியே வந்து அந்த நிலைமையில் இருக்கீங்க, அப்படிலாம் இருக்கும்போது உங்கள்கிட்ட என்னெல்லாம்? எனக்கு வந்து முழுவதும் சொல்லலை, ஆனால் தேவனுடைய குடும்பம், தேவன்றவர் வந்து ஒரு 7 பேர்ல ஒருத்தர், அவருடைய அப்பாலாம் வந்து இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களையும் ஒவ்வொரு தனித்தனியாக கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அவரை கூட்டிகிட்டு போகும்போது நீ இந்த மாதிரி பண்ணலன்னா, அவங்க சொல்கிறத சொல்லலைன்னா உங்கள் பையன் வந்து இன்னும் 1 வருஷத்துக்கு வெளியே வர முடியாது, மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவர் வேறு வழி இல்லாமல் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி வந்து இவங்க ஒரு தேவனோட மனைவியை வந்து காரில் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அவங்க வந்து வழியில் போயிட்டு இல்லை நான் வரலன்னு சொல்லி இறங்கி வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ நான் சிறையில் இருக்கும்போது குண்டாஸ் அப்படின்னும் போது நான் என் மீது குண்டாஸ் போடுறாங்கன்றதை பற்றி நான் பெருசாக கவலைப்படலை. என்னை நிச்சயமாக இவர்கள் சிறையில் வைப்பார்கள் அப்படிங்கிறது நான் முன்னாடியே எதிர்பார்த்தது தான். ஆனால் மற்றவர்கள் மீது குண்டாஸ் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருந்துச்சு. இவர்கள் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்களேன்னு. அதாவது என் மீது குண்டாசு போட்டதும் தவறு, நான் என் மீது போடுறதை பற்றி கவலைப்பட்டதை விட இவங்கள் மீதே வந்து போடப்பட்டது அப்படின்றது போது எனக்கு பெரிய வருத்தமாக இருந்தது. இல்லை கவுண்ட் நம்பர்ஸா கொஞ்சம் பேர் தான் இதை எதிர்க்கிறாங்க, நீங்க தான் போராட்டத்தை தூண்டி விட்டீங்க அப்படின்னு பேசுறாங்க. சில பேர் உங்களை ஃபோர்ஸ் பண்ணி போராட்டம் பண்ண தூண்டி விடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க சார். சில அரசியல் கட்சிகள் பின்னணியில் இருக்காங்க. அவர்களுக்கு அந்த அரசியல் கட்சிகள் பின்னாடி இருந்ததுன்னா அவர்கள் என்னன்றது பகிரங்கமாக சொல்லட்டும் இல்லைங்களா. வேற கட்சிகள் தூண்டி விடுது அப்படின்னா எந்த கட்சிகள் தூண்டி விடுதுன்றாங்களோ அவர்கள் பகிரங்கமாக அதை கொண்டு வந்து நிரூபிக்கட்டும். நாங்கள் போராடிடக்கூடாது, ஒருத்தங்களை போராடுறவங்கள டிஃபேம் பண்ணணும், அவர்களை வந்து மற்றவர்கள் யாரும் அவர்களோட சேர்ந்துடக்கூடாது, அவங்க பேச்சை கேட்கக்கூடாது அப்படின்னா இருக்கக்கூடிய கதைகள் சொல்ல வேண்டியது தான்.
அவர் கிருஷ்ணகிரிலேருந்து வந்திருக்குன்னு. வேற எந்த கட்சியின் தலைவர்களும் உங்கள்ட்ட பேசலையா போராடும் போது? அதாவது நாங்க போய் கட்சி தலைவர்கள்ட்ட எங்களுக்கு நீங்க வந்து யார் ஆதரவு யாரெல்லாம் கொடுக்கட்டும். பேசுனீங்க? கடைசியாக நாங்கள் பார்த்தது வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன். வேல்முருகன் அவர்களை சந்திக்கிறோம். அவரை வந்து வரக்கூடிய புதன்கிழமை வரணும்னு இருக்கும்போது எங்களை வெள்ளிக்கிழமை இரவு வந்து கைது பண்றாங்க. இப்படி நாங்க வந்து அதிமுகவினுடைய அந்த மாவட்ட செயலர் தூசி மோகன் அவர்களை வந்து நாங்கள் சந்திச்சு ஆதரவு கேட்டோம். பாட்டாளி மக்கள் கட்சியை வந்து நாங்கள் ஆதரவு கேட்டோம். தொடர்ந்து அடுத்தடுத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சிகள், சிபிஐஎம், சிபிஐ எல்லாரையுமே வந்து ஆதரவு அந்த கேட்கறதுக்கு பகுதியின் அமைச்சர்லாம் நேரா சந்திச்சு பேசுனீங்களா? உங்களுடைய கோரிக்கைகள்லாம் சொன்னீங்களா? ஏவாவேலு அவர்கள்ட்ட பேச முடிஞ்சதா? நாங்கள் போராட்டம் ஆரம்பிக்கும் போதே வந்து சில விவசாயிகள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாம் வந்து அமைச்சரை சந்திக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. பெரும்பான்மையான விவசாயிகள் அவர் நம்ம சொல்கிற பேச்சு கேட்க மாட்டார், அவரை சந்திக்கிறது பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த சந்திப்பையே வந்து வேணான்னு சொல்லி அப்போ வந்து கைவிட்டாச்சு. இருந்தும் 90 நாட்களுக்கு மேலே ஒரு முறை வந்து நாங்கள் திருவண்ணாமலை போகும்போது நம்ம அமைச்சரை சந்திக்கணும்னு சொல்லி திரும்பவும் சிலர் வந்து கோரிக்கை வைக்கும்போது சரி நம்ம போய் கொடுத்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி அவருடைய அலுவலகத்துக்கு, அந்த மாவட்ட திருவண்ணாமலை இருக்கக்கூடிய அவர் கட்சி அலுவலகத்துக்கு போயிட்டு, அவர் அன்னைக்கு வந்திருக்கிறார் அதை தெரிஞ்சு நாங்கள் அங்கே போயிட்டு அவர் பார்க்க போகும்போது அவர் இல்லை. அப்போ அங்கே நாங்கள் எங்களுடைய மனுவை கொடுத்தோம். அதாவது அந்த இடத்துல இருக்காரு, உங்களை சந்திக்கலையா? இல்லை அவர் அங்கே மாவட்ட அந்த கட்சி அலுவலகத்திலிருந்து வேற வேலைக்காக போயிடுறாரு. அப்போ நாங்கள் அந்த கட்சி அலுவலகத்துக்கு போயிடுறோம். ஆனால் நாங்கள் போகிறதுக்கு சில நிமிஷங்களுக்கு முன்னாடி அவர் போயிட்டு இருக்கிறாரு. அது எதிர்பாராமல் அவருக்கு நம்ம தகவல் கொடுத்து போல அவர் போயிட்டார். ஆனால் அங்கே இருக்கிறவர்கிட்ட சொல்லும்போது அவரோட உதவியாளர் வந்து அவரோட பேசிட்டு நீங்கள் ஒரு 2 மணி நேரம் இருங்க அவர் வந்துடுவார் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் சில நிமிஷங்களில் வந்து இல்லை அவர் வர்றதுக்கு நேரம் ஆகுமோ, நீங்கள் கொடுத்துட்டு போங்க நாங்கள் சொல்கிறோன்றார். நாங்கள் கொடுத்துட்டு போயிடுறோம். இதில் விஷயம் என்னென்னா, நாங்கள் வந்து 2022 வந்து அந்த செய்யாறு சட்டமன்ற உறுப்பினர் ஜோதி அவர்களிடம் வந்து இந்த சிப்காட் வேண்டாம், நீங்கள் தரிசுன்னு சொல்லி வகைப்படுத்தி எல்லாம் கொண்டு வந்திருக்குது, இங்கே நல்லா விளையக்கூடிய இடம், நீங்கள் வேண்டான்னு சொல்லி சட்டமன்றத்தில் பேசுங்கன்னு சொல்லி நாங்கள் மனுவை கொடுத்துறோம். அதே 2022 எலெக்ஷனுக்கு முன்னாடி நீங்க ஒரு மேடையில் இருக்கீங்க. உங்களுக்கு முன்னாடி தற்போது முதல்வராக அப்போது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் பேசுறாரு. அந்த அளவுக்கு நீங்க உங்க கோரிக்கைகளை வைக்கிற இடத்துல தானே இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஏவாவேலு அவர்கள் நம்ம போனா கண்டுக்கவே மாட்டாரு, பேசவே மாட்டாருன்னு சொல்றதே ஒரு புறம்பான வாதமா இருக்கு. அதாவது இது வந்து அந்த மக்களுடைய எண்ணம். நான் அங்கே போராட்டத்துக்கு போகிறேன் அப்படின்னா முழுதும் நான் சொல்ல மாட்டேன். மக்கள் என்ன சொல்கிறாங்களோ அதில் வந்து சரியான வழியில் பண்ணணும், அற வழியில் கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் ரோல், என்னோட ரோல். மற்றபடி அவர்களுடைய விருப்பம் என்னவோ அதுபடி பண்ணிட்டு இருந்தாங்க. நான் வாரத்தில் 1 நாள் 2 நாள் தான் போவேன். தினமும் நான் அவர்களோட இல்லை. அவர்கள் பண்ணிட்டு இருப்பாங்க, போவேன். இந்த வாரத்தில் என்ன பண்ணீங்க, அடுத்த வாரத்தில் என்ன பண்ண போகிறோம், இது இப்படியா, இல்லை இப்படிலாம் பண்ணக்கூடாது, அறவழியில் தான் பண்ணணும், தொடர்ந்து சாலை முறையில் பண்ணணும்னு சொல்லுவாங்க, அப்படிலாம் பண்ணக்கூடாது. அப்படிங்கிற அறவழியில் போகிறதுக்கான வேலைகள் தான் நம்ம செஞ்சோம். நம்ம வந்து கோரிக்கை வைக்கக்கூடிய இடத்தில் இருந்தாலும் அன்றைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது 2021 அந்த மீட்டிங் நடந்ததுன்னு. ஆமாங்க. அப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். எல்லா விவசாயிகளுடைய போராட்டத்திலையும் பிரச்சனைகள்லையும் குரல் கொடுத்தாங்க, பேசினாங்க. ஆனால் இன்னைக்கு ஆளுங்கட்சிக்கு வந்த பிறகு தொடர்ந்து அன்னைக்கு எதெல்லாம் எதிர்த்தாங்களோ அதை இவங்க செயல்படுத்திட்டு வராங்கன்னும் போது நமக்கு பெரிய அதிர்ச்சியாக தான் இருக்குது. இல்லை, ஒரு நல்ல அரசா இருக்கவும் தானே குண்டாஸ் போட்டிருக்கவே கூடாதுங்கிறது வேற, அது வேற கருத்து, முக்கியமான கருத்து. போட்டதுக்கு அப்புறம் அதில் தவறு இருக்கும்போது பின்வாங்கிறது நல்ல விஷயம் இல்லையா? நல்ல விஷயம். ஆனால் எப்போ பின்வாங்கியிருக்கணும் இவங்க? முதல்ல தெரியாமல் போட்டாச்சு, ஏதோ ஒரு சூழ்நிலையில் போட்டாச்சு. 6 பேருக்கு இப்போ பின்வாங்கும் போது எனக்கும் சேர்த்து பின்வாங்கியிருக்கணும்ல. இதில் என்ன தெரியுது? இதில் பழிவாங்கும் நோக்கம் தெளிவாக தெரியுது. உங்களை ஏன் சார் பழி வாங்கணும்? நீங்களே அவரு கூட மேடையெல்லாம் ஷேர் பண்ணியிருக்கீங்களே. அதுதான் ஏன் பழி வாங்கணும்னா, அன்னைக்கு 8 வழிச்சாலையும் வந்து எதிர்த்தோம், இன்னைக்கு இதுவும் எதிர்த்துட்டு இருக்கிறோம். மாவட்ட அமைச்சர் வந்து அவர் சொல்றது வேத வாக்கா எடுத்துட்டு முதலமைச்சர் செயல்பட்டு இருக்கிறாருன்ற எண்ணம் நமக்கு வருது. ஏன்னா திமுக கடுமையாக எதிர்த்த 8 வழிச்சாலையை எதிர்த்த போதும் இவர் வந்து அதை வந்து பாசாங்கத்தனமாக தான் இருந்தார் தவிர, ஏவாவேலு அவர்கள் வந்து அவர் வந்து இதை முழுசும் எதிர்க்கலை. அதுக்கு உதாரணம் என்னன்னா, சேலத்தில் 7 பாராளுமன்ற நம்ம எம்பிக்கள் வந்து அங்கே கூட்டம் நடத்தும் போது திருவண்ணாமலையினுடைய எம்பி சேன் அண்ணாதுரை அவர்கள் மட்டும் வரல. தொடர்ந்து இந்த 8 வழிச்சாலை எதிர்ப்பு சம்பந்தமாக அவரை அழைக்கும் போதெல்லாம் கட்சி நிர்வாகம் கட்சி சொல்லலை அப்படின்னு சொல்லியதான் வந்து கட்சிங்கிறது யார் திருவண்ணாமலையில் ஏவாவேலு அவர்கள் வந்து தொடர்ந்து அந்த 8 வழிச்சாலைக்கு ஆதரவாக தான் இருந்திருக்கிறாங்க. கட்சியோட பார்வை ஒன்றா இருக்கும்போது எப்படி சார் ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு அமைச்சர் வேற ஒரு பார்வையில் எப்படி இருப்பார்? அவர் பார்வையில் இருந்ததுனால தான் அவருக்கு என்ன சேலத்தில் இருக்கக்கூடிய அவருக்கு தனிப்பட்ட அதனுடைய வருவாய் மற்ற நோக்கங்கள் அவருக்கு இருந்திருக்கலாம். சேலத்தில் இருக்கக்கூடிய எம்பி வராரு, தர்மபுரி எம்பி வராரு, இதே திருவண்ணாமலையில் இருக்கிற ஆரணி எம்பி போறாரு, கள்ளக்குறிச்சி எம்பி வராரு, இவர்களெல்லாம் கிருஷ்ணகிரி எம்பி வராரு. இவர்களெல்லாம் வரும்போது திருவண்ணாமலையில் இருக்கிற ஒரு எம்பி மட்டும் வரமாட்டேங்கிறாரு.
இந்த ஒரு நிகழ்வுகள் மட்டும் இல்லை, மற்ற பல்வேறு நிகழ்வுகள் நடத்தணும் 8 வழி சாலை சம்பந்தமாக. ஒரு நிகழ்வுகள் கூட அவர் வந்து கலந்துக்கிட்டதே இல்லை. இதில் தெளிவாக தெரிஞ்சது என்ன அப்படின்னா, இவருடைய எனக்கு தொடர்ந்து அவர் சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா, என் கட்சி வந்து எங்களுக்கு போக சொல்லலை, எங்கள் கட்சி வேண்டாம்னு சொல்லுது. இப்படி சொல்லும் போது அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இல்ல, ஊருக்கு ஒரு தொழிற்சாலை வருது, அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குதுன்னா அதையும் நம்ம வரவேற்க தானே செய்யும். ஊருக்கு ஒரு தொழிற்சாலை கொண்டு வாங்க, மாற்றுக்கிறதே இல்லை. ஏற்கனவே தொழிற்சாலை வச்சுட்டீங்களா? அப்புறம் இன்னும் தொழிற்சாலை கொண்டாடுறீங்க? ஏற்கனவே 2800 ஏக்கர் எடுத்து 1000 ஏக்கர் சும்மா வச்சுட்டு இருக்கிறீங்க. அப்போ அந்த 1000 ஏக்கர் யாருக்கு வச்சிருக்கிறீங்க? அந்த 1000 ஏக்கரை முடிச்சுட்டு நீங்கள் வரலாம் இல்லை? ஏற்கனவே அங்கே இருக்கிற தொழிற்சாலைக்கு 70-80 கிலோமீட்டர்லேருந்து ஆட்களை கூப்பிட்டு வரீங்க. ஏன் கூப்பிட்டு வரீங்க? பக்கத்து ஊருக்காரனை கூப்பிட வேண்டியது தானே. அப்போ பக்கத்து ஊருக்காரன் ஸ்கில் செட் உங்களுக்கு பத்தலன்னு தானே நீங்கள் தூரத்துலேருந்து கூப்பிட்டு வரீங்க. திரும்பவும் இங்கே சிப்காட் அமைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? ஏன் அந்த 60-70 கிலோமீட்டர் தள்ளி வைக்கலாம் இல்லை? இதே திருவண்ணாமலை மாவட்டத்தில் 11,500 ஏக்கர் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து விவசாயம் பண்ணுறேன்னு சொல்லி காட்டை அழிச்சு இன்னைக்கு வெறும் யூக்கலிப்டஸ் மரத்தை வளர்த்து வச்சுட்டு அந்த பக்கத்தினுடைய ஒட்டுமொத்த நீர் ஆதாரத்தை அழிச்சிட்டு இருக்குது. ஏன் அந்த 11,500 ஏக்கரில் சிப்காட் கட்டணும்னு உங்களுக்கு தோணலை? எதுக்காக இங்கேயே வந்து முப்போகம் விளையக்கூடிய இடத்தையே எடுத்துட்டு இருக்கிறீங்க? இது தரிசு நிலம் இல்லையா? எதுங்க இது? தரிசு நிலம் கிடையாது, இது முப்போகம் விளையக்கூடிய இடம். அரசினுடைய பதிவேட்டில் தரிசின் இருக்கு. 70-80 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏரி பாய்ச்சலையும் ஆற்று பாசத்திலையும் இருந்த நிலங்களை மட்டும் நஞ்சையாகவும் மீதி அனைத்தையும் புஞ்சையாகவும் வகைப்படுத்தி வச்சாங்க. புஞ்சை அப்படின்னா வானம் பார்த்த பூமி. அந்த வானம் பார்த்த பூமினா இவங்க தரிசுன்னு சொல்லி வச்சுக்கிறாங்க. இப்போ இந்த 50 வருடங்களாக பல்வேறு வளர்ச்சியின் காரணமாக நம் நிலங்களை திருத்தி கிணறு வெட்டி இன்னைக்கு எல்லா நிலத்திலையும் நெல் விளையிறோம், முப்போக நெல் விளைய வச்சுட்டு இருக்கிறோம். இந்த பூமியை நீங்க எங்க ரெக்கார்ட்ல தரிசுன்னு இருக்குன்னு சொல்றீங்க. நாங்க சொல்றோம் நஞ்சை நிலத்தை புஞ்சையாக அரசு பதிவேற்றில் வைத்துக்கொண்டு விவசாயிகள் வயிற்றில் அடிக்காதுன்னு கோரிக்கை வைக்கிறோம். நாங்க நிலத்தோட எவ்வளோ அதுல இருந்து வருமானம் வருமோ, நிலத்தோட மதிப்பு எவ்வளவோ அந்த அளவுக்கு 2.5 மடங்கு உங்களுக்கு திருப்பி தராங்கன்னு ஏவாவேல் அவர்கள் பேசுறாரு. அதை வச்சு வேற இடத்துல விவசாய நிலம் வாங்குங்க, தொழிற்சாலை அமைக்கிறது நமக்கு தேவையா இருக்கு, நானும் விவசாயி தான், எனக்கு அவங்க படுற கஷ்டம் தெரியாதாங்கிற அந்த பார்வை பொய்யான பார்வையா? ஆமாங்க, அவர் வந்து அவருடைய நிலம் வச்சிருக்கிறாரு, நூற்றுக்கணக்கான ஏக்கர்ல அவர் விவசாயம் பண்றாராம். எங்க விவசாயிகளுக்கு முதல்ல அவரோட நிலத்தை எழுதி கொடுக்க சொல்லுங்க, அரசாங்கம் கொடுக்குற காசு அவர் வாங்கிக்க சொல்லுங்க. இன்னைக்கு 25 லட்ச ரூபா விற்கக்கூடிய ஒரு நிலத்துக்கு மார்க்கெட் வேல்யூ 25 லட்ச ரூபா விற்குதுன்னா 1,30,000 ரூபாய் கைட்லைன் வேல்யூ. சார் 2.5 மடங்கு அதிகம்னு வரும். கைட்லைன் வேல்யூ 1,30,000 2.5 மடங்குனா எவ்வளவு வருங்க உங்களுக்கு? கைட்லைன் வேல்யூ தான் அவர் குறிப்பிடுறாரு. கைட்லைன் வேல்யூ தான் இவங்க சொல்றது. கைட்லைன் வேல்யூ மார்க்கெட் வேல்யூ அவங்க நினைச்சிட்டு பேசுறாங்க. எத்தனை விவசாயிகள் இதுவரைக்கும் எடுத்துக்கிறது மார்க்கெட் வேல்யூ போட்டுக்கிறாங்க. அதுக்கும் சொல்றேன், இதே இந்த செய்யாறு சிப்காட் பகுதியில ஒரு விவசாயி வந்து 7 பேர் இருக்காங்க. ஒரு விவசாயி வந்து தன்னுடைய நிலத்தை அப்போ கொடுக்கல, எனக்கு வந்து பக்கத்தில் 1 ஏக்கர் 1.5 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்குது, அந்த மதிப்பீடு எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து அந்த நிலத்தை கொடுக்காம கேஸ் போடுறாரு. வழக்கில் வந்து அவருக்கு நீங்கள் பக்கத்தில் என்ன ரேட்டோ அந்த ரேட் கொடுங்கன்னு சொல்லி தீர்ப்பு வந்துடுது. 2 வருஷம் வரைக்கும் அவர் பக்கமே போகாமல் இப்போ கடந்த 6 மாதத்துக்கு முன்னாடி அவங்க குடும்பத்தில் இருந்த 7 நபர்கள், வயதான 60 வயசுக்கு மேலே இருக்கிற அந்த அம்மா, காலேஜ் படிக்கிற பசங்க அனைவரையும் ரிமாண்ட் செஞ்சுட்டு 5-6 நாட்கள் அவங்கள உள்ள இருக்கும்போது அவங்க நிலத்துல மண்ணு கொட்டி வேலி அமைச்சு மொத்தமாக அந்த நிலத்தை அரசாங்கம் அபகரிச்சிக்கிச்சு. இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, நீங்கள் வந்து 2.5 மடங்கு கொடுக்குறாங்கன்னு, அப்போ மார்க்கெட் வேல்யூ கேட்டு அவங்க ஏற்கனவே வழக்கு தொடுத்து தீர்ப்பு வாங்கிட்டு வந்தாங்களே, அவங்களுக்கு ஏன் கொடுக்கல? கொடுத்துருக்கணும்ல. அப்போ இவங்க சொல்கிற 2.5 மடங்குங்கிறது வந்து மார்க்கெட் வேல்யூவில் கிடையாது. இவர்கள் சொல்கிறது வந்து கைட்லைன் வேல்யூ, அரசு பதிவேட்டில் இருக்கிறது. இவங்க சொல்கிற மாதிரி எனக்கு மார்க்கெட் வேல்யூவை கொடுத்தாலும் நான் எங்கே போய் நான் வாழ்கிறது? எத்தனை ஏக்கர் எனக்கு நிலம் கிடைக்கும்? எந்த இடத்துல உங்களுக்கு ரெடியாக நான் போய் இன்னைக்கு காசு கொடுத்துட்றாங்க, வாங்கி எடுத்துகிட்டு போய் வாங்குறது? தொழிற்சாலைக்கு தேவையான நிலங்களை வேற இடத்துல இருந்து எடுக்க முடியாதுங்கிறதுனால தான் நாங்கள் இந்த விவசாய நிலங்களை எடுக்கிறோம் அப்படிங்கிறாரு சார். நீங்கள் இந்த இடத்துல வாங்கிட்டு காசை கொடுத்துட்டு அதனால தான் 2 மடங்கு தரோம், அதை வாங்கி வேற இடத்துல விவசாய நிலத்தை வாங்குங்கிறது தான் ஏவாவேல் அவர்களோட. நாங்கள் கேட்டோமே, எந்த தொழிற்சாலை கட்ட போறீங்க, இங்கே அவசியம் என்ன இருக்குன்னு சொல்லி 20 கேள்விகளை கேட்டு மனு கொடுத்துருக்குறோமே, ஏன் பதில் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? 6 மாதத்துக்கு மேலே ஆகியும் நாங்கள் கேட்டோம், என்ன தொழிற்சாலை கொண்டு போக போகிறீங்க, என்ன கழிவுகள் அவங்க விட போகிறாங்க, என்ன கெமிக்கல்ஸ் பயன்படுத்த போகிறாங்க, எங்களுக்கு மறுகுடியுமுறைக்கு என்ன திட்டம் வச்சுருக்கிறீங்கன்னு கேட்டிருக்கிறோம்ல. ஏன் அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க? இங்கேயே தான் தொழிற்சாலை கட்டணுங்கிறதுக்கான காரணம் என்னன்றதை கேட்டிருக்கிறோமே. நீங்கள் தொழிற்சாலை தொழில் வளர்க்கிறது தான் உங்களுடைய ஒரு நோக்கமாக இருக்குதுன்னா, ஏன் செங்கத்தில் இருக்கக்கூடிய அதே திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பகுதியில் இருக்கக்கூடிய 11,500 ஏக்கர் வெறும், அதாவது நிலத்தடி நீரை காவு வாங்கக்கூடிய யூக்கலிப்டஸ் மரம் வளர்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த இடத்த ஏன் பயன்படுத்தலை? ஏன் இந்த இடத்துக்கு வரீங்க?
அப்போ விவசாய நிலத்துல தான் அமைக்கணும். இல்ல அப்படி ஒண்ணு அமைக்க முடியும்னா அவங்களால பண்ண முடியும் தானே? அதுதான் நான் கேட்குறேன். நீங்கள் வெள்ளை அறிக்கையை வெளியிடுங்க. நாங்கள் விவசாய நிலத்தை தான் எடுப்போம், இந்த இடத்துல தான் இந்த கம்பெனி வைக்க முடியும்னு ஏன் ஓப்பனாக சொல்ல மாட்டேங்கிறீங்க? எந்த இதுவும் கிடையாது. நான் தொழிற்சாலை அமைக்க தேவையான இடங்கள் காலியா இருக்கும்போது அதை விடுத்துட்டு விவசாய நிலத்துக்கு வருது அரசு. ஆமாம், ஏன் வரீங்க? 11,500 ஏக்கர் விவசாயம் பண்ணிட்டு விவசாயம் பண்ண முடியலன்னு மத்திய அரசு அந்த நிலத்தை வந்து விட்டுட்டு அதில் யூக்கலிப்டஸ் மரத்தை நட்டு வச்சிருச்சு. 11,500 ஏக்கர் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஏன் அதில் உங்களால் சிப்காட் அமைக்க முடியாது? ஏன் இங்கே முப்போகம் விளையக்கூடிய இடத்துக்கு வரீங்க? நிலத்துல வைக்காம கடல்லையும் வானத்திலேயே வைக்க முடியும்னு கேட்குறாருல்ல. அங்கே அது நிலமா தெரியலையா உங்களுக்கு? நான் சொல்ற 11,500 ஏக்கர் உங்களுக்கு நிலமா தெரியலையா? முப்போகம் விளையக்கூடிய இடம் தான் தெரியுதா? பக்கத்துல ஏற்கனவே இருக்கு சிப்காட்டு, அதுல 1000 ஏக்கர் இன்னும் பயன்படுத்தாம இருக்கிறீங்க. ஏன் இங்க வரீங்க? ஒரு மாவட்டத்துக்கு ஒரு சிப்காட்னு சொன்னீங்க, அங்க நடந்துட்டு இருக்குல்ல, திரும்ப அங்கே விரிவாக்கம் பண்றாங்க சார். அதுல நல்ல தொழிற்சாலைகள் நல்லா இருக்கு, வேலை வாய்ப்பு கிடைக்குதுங்கறனால இன்னும் கொஞ்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். 1000 ஏக்கர்ல ஏன் இன்னும் கட்டாம இருக்கீங்க? நிலம் எடுத்ததுலேயே 1000 ஏக்கர் கட்டாம, ஏற்கனவே எடுத்ததுல 1000 ஏக்கர் ஃப்ரீயா இருக்குல்ல, அதை கட்ட வேண்டியது தானே? நான் கேட்கறேன்ல, நீங்க இங்க இந்த கம்பெனிக்கு பக்கத்தூர்ல இருந்து ஆள் கூப்பிடுறீங்க, 70-80 கிலோமீட்டர் இருந்து கூப்பிட்டு வரீங்கல்ல, அப்புறம் என்ன திருப்பி இங்கேயே கட்டுறீங்க? அங்க கட்டினா தொழிற்சாலை, இன்னொரு இடத்துல கட்டினா தொழிற்சாலை கட்டினா இது நடக்காதா? பக்கத்திலேயே கட்ட வேண்டியன்னா முப்போகம் விளையக்கூடிய இடத்துலயே கட்ட வேண்டிய அவசியம் யார் சொன்னது? சரி, எங்க வாழ்வாதாரத்தெல்லாம் அழிக்கிறீங்க, எங்களுக்கு என்ன மறுவாழ்வுக்கு என்ன திட்டம் வச்சிருக்கிறீங்க? ஏன் கேட்டால் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க? எப்படி தொழிற்சாலைகளுக்காக இங்கே இருக்கிற ஆயிரக்கணக்கான மக்கள் செத்தா பரவாயில்லையா? சொல்லுங்க, ஓப்பனாக சொல்லுங்க, அதை வெளிப்படையாக சொல்லுங்க. நீங்கள் 1000 பேர் 2000 பேர் உங்கள் குடும்பம் அழிகிறத பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, நாங்கள் தொழிற்சாலை வளர்ச்சி தான் முக்கியம்னு சொல்லுங்கள். நாங்கள் அனைவருக்கும் சமமானவர்கள், நாங்கள் சரியாக எல்லாருக்கும் உங்களுக்கான ஆட்சி செய்கிறேன்னு சொல்கிறீங்க. இப்போ எங்களுடைய அழிவுகள் பற்றி உங்களுக்கு இல்லை, உங்கள் முன்னாடி தானே சார் இப்போ சிஎம்மா இருக்கவர் வந்து வாக்கு கொடுத்தாரு. அதுதாங்க எங்களுடைய கேள்வி. என்ன பேசினார்னு இப்ப பாக்குறவங்களும் நினைவுபடுத்துங்க. உங்க முன்னாடி சிஎம் ஒண்ணு பேசினார் ஒரு மேடையில, நீங்களும் அந்த சேரை அங்க நீங்களும் சேரை ஷேர் பண்ணியிருந்தீங்க. அப்ப இருக்கும்போது சிஎம்மா இப்ப இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் அப்ப எதிர்க்கட்சி தலைவரா என்ன பேசினார்? அவர் என்ன சொன்னாரு மேடையில? விவசாயிகளை அழிக்கக்கூடிய பாதிக்கக்கூடிய எந்த திட்டங்களையும் நாங்கள் செயல்படுத்த மாட்டோம். அப்படி ஒரு சூழ்நிலை தவிர்க்க முடியாத சூழல் வந்தால் உங்களை போன்ற விவசாய பிரதிநிதிகளை அழைத்து நாங்கள் வந்து எங்களுடைய அரசு குழு மட்டும் இல்லாமல் நாங்கள் உங்களை போன்ற பிரதிநிதிகளை வந்து வச்சு நாங்கள் அதை குழு ஆய்வு செஞ்சு தான் வந்து நாங்கள் எதையும் செயல்படுத்தணும். இன்னைக்கு எந்த குழு நீங்கள் வச்சிங்க இந்த இடத்த தேர்வு செஞ்சுருக்கிறீங்க? எந்த பிரதிநிதிகிட்ட நீங்கள் பேசுனீங்க? எதன் அடிப்படையில் வந்து இந்த இடத்துல எடுத்துட்டு இருக்கிறீங்க? அன்னைக்கு அங்கே சொன்ன எதுவுமே பண்ணல. அங்கே இன்னொன்று சொன்னார், 2013 நிலம் கையகப்படுத்தும் மற்றும் மறுகுடிமுறை சட்டம் இருக்குது, அதில் இந்த ஒரு சில திட்டங்களுக்கு நிலம் எடுக்கிறதுக்கு விலக்களிச்சிட்டாங்க. அதாவது அந்த 2013 சட்டம் வந்து ஒரு நிலத்தை எடுக்கிறீங்கன்னா மறுகுடிமுறை பண்ணணும், ஆனால் அதெல்லாம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஒரு சில விலக்கு வச்சுட்டீங்க. அதில் இந்த தொழிற்சாலை நிலம் எடுக்கிறது இருக்குது. இந்த சட்ட திருத்தங்கள் நாங்கள் செய்வோம், அந்த மாதிரி எடுக்க மாட்டோம்னு சொல்கிறாரு அந்த மேடையில். இப்போ அதெல்லாம் சொல்லிட்டு திரும்பி நீங்கள் அதே பண்ணிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? இப்போ நாங்கள் உங்களை நம்பினதோடு இல்லாமல் உங்களுக்காக உங்களுடைய கட்சி உறுப்பினர்கள் ஜெயிக்கிறதுக்காக நாங்கள் வால் போஸ்ட் ஓட்டணும். உங்கள் கட்சிக்காரர் கூட வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு வேலை செஞ்சிருக்க மாட்டாங்க. வெற்றி பெறணும். 2021 தேர்தலில் திமுக வெற்றி பெறணுன்றதுக்காக 8 வழிச்சாலை எதிர்ப்பேக்க விவசாயிகள் வந்து சேலத்திலேருந்து காஞ்சிபுரம் வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து அந்த பகுதிகளிலையும் வந்து வால் போஸ்டர் ஒட்டி திமுகவுக்கு வாக்கு சேகரிச்சோம். இந்த அளவுக்கு உங்களை நம்பி நாங்கள் செஞ்சதுக்கு இதுதான் எங்களுக்கு திமுக செய்யக்கூடிய கைமாறா? இது துரோகம் இல்லையா? நீங்க இவ்வளோ கேள்விகள் கேட்குறீங்க. 11,500 ஏக்கர் ஃப்ரீயா இருக்கு, அந்த நிலத்தை ஏன் எடுக்க மாட்டீங்க? இங்கேயே 1000 ஏக்கர் ஃப்ரீயா இருக்கு, ஏன் இங்கே இந்த ஊருக்காரங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்க? பல்வேறு கேள்விகளை கேட்குறீங்க. இது குறித்தெல்லாம் பேசுவதற்கான ஒரு சூழலை அரசு ஏற்படுத்தவே இல்லையா? பேச்சுவார்த்தைக்கு வந்தால் தானே பேசுறதுக்கு. பேச்சுவார்த்தைக்கே கிடையாது. முதல்ல தாசில்தார் வந்து ஆரம்ப கட்டத்திலேயே கூப்பிட்டாரு, தெளிவாக எங்களுக்கு எங்கள் நிலம் தான் வேணும் அப்படிங்கிறது இங்கே இருக்கிற விவசாயிகளும் தெளிவாக பேசிட்டாங்க. பேச்சுவார்த்தைக்கு நானும் போயிருந்தேன். பேச்சுவார்த்தையில் வந்து விவசாயிகள் என்ன நினைக்கிறாங்களோ, இங்கே பாதிக்கக்கூடியவர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை நீங்கள் பேசுங்க அப்படிங்கிறதான் நான் சொன்னது. தெளிவாக எங்களுக்கு நிலம் தான் வேணும், இந்த இடத்துல வந்து சிப்காட் வேண்டாம் அப்படின்றத சொல்லியாச்சு. அடுத்தது சப் கலெக்டர் கூப்பிட்டாங்க. ஒரு மாதம் கழிச்சு சப் கலெக்டர் கூப்பிடும் போது ஆளும் கட்சி சார்ந்த சில நபர்களையும் எங்களுடைய பேச்சுவார்த்தை குழுவில் அமைக்கிறாங்க. அரசுக்கும் வருவாய்த்துறைக்கும் பாதிக்கக்கூடிய மக்களுக்கு நடுவில் தான் பேச்சுவார்த்தை நடக்கணும். இதில் யாரும் சம்மந்தம் இல்லாமல் நபர் கொண்டு வந்து நினைக்கிறீங்க? அப்போ அவர்களை பேச வச்சு, லேண்டே இல்லாத அவங்கெல்லாம் வராங்க. ஆமாம், அவர்களுக்கும் இந்த பகுதிக்கும் சம்மந்தம் இல்லாதவர்கள், இந்த பாதிக்கக்கூடிய பகுதி அவங்க லேண்ட் இருக்கும், வேற எங்கேயாவது இருக்கும், இந்த பகுதிக்கும் சம்மந்தம் இல்லாதவர்கள் அவர்களை உள்ள நியமிச்சு. நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னொன்று,
நிலம் தரமாட்டேன்னு சொல்கிறவங்களுக்கும் அரசுக்கும் தான் பேச்சுவார்த்தை இருக்கணும். இதே பக்கத்தில் நிலம் தர ஒரு ஆள் நீங்கள் கூப்பிட்டு வந்து எங்கள் சார்பாக பேச வச்சீங்கன்னா எப்படி பேசுவார் அவர்? நிலம் கொடுக்குறேன்னு தான் பேசுவார் இல்லைங்களா? நிலம் தரமாட்டவங்களோட தான் நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்த கூப்பிட்றீங்க. அப்போ அந்த கட்சி நிர்வாகிகளையும் உள்ள வர வச்சு அவர்களையும் வந்து பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டாங்க. நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வர முடியாது, நீங்கள் வந்து அவர்களை கூப்பிட்டு வச்சு அவர்கள் நிலம் வேணும், எங்களுக்கு வந்து சிப்காட் நிலம் கொடுக்குறேன்னு பேசுவார். மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங்கில் அதை எழுத போகிறீங்க. எழுதிட்டு மக்கள் இதில் வந்தவங்களை பெரும்பான்மையாக அதை பேசுனாங்கன்னு சொல்ல போகிறீங்க. இந்த நாடகம் நடத்துறதுக்கு நாங்கள் எதுக்கு பலிகடாகணும், நாங்கள் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அடுத்தது நடத்த வேண்டியது, பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியது நீங்கள் முறையே எங்கள் பிரதிநிதிகளில் நீங்கள் கூப்பிட்டு, நாங்கள் ஏற்கனவே 10 நபர்களை வந்து தாசில்தாரே வந்து தேர்வு செஞ்சு அமைச்சிருந்தார். காவல்துறை வந்து கேட்குது இன்னும் 10 நபர்கள் பேரை சொல்லணும்னு சொல்லிட்டு. ஆனால் அவர்களுடைய உள்நோக்கம் என்னன்றது அப்போ எங்களுக்கு தெரியல. நாங்கள் இன்னும் 10 நபர்கள் பேரை கொடுத்தோம். குறிப்பாக இதை எழுதி கொடுத்த பேரில் இருந்தவங்க தான் ரிமாண்ட் பண்ணாங்க. அப்போ இருந்தே இந்த சூழ்ச்சியை செய்கிற வேலையை காவல்துறை செஞ்சுருக்குது. நாங்கள் எங்களுடைய பிரதிநிதிகள் பேரை எழுதி கொடுத்தோம். அந்த பிரதிநிதி எழுதி கொடுத்த பேரில் இருந்து இவங்க எல்லாத்தையும் ரிமாண்ட் பண்ணுறாங்க. அப்போ பேச்சுவார்த்தைக்கான எந்த ஒரு நடவடிக்கையும் மாவட்ட ஆட்சியர் முருகேஷ் ஐஏஎஸ் அவர்கள் வந்து எடுக்கலை. அவர் வந்து ஏவல் அவர்களுக்கு ஒரு துணை மாவட்ட செயலாளர் வேலையை செஞ்சுட்டு இருந்தார். அதுதான் சொல்ல முடியும். எத்தனை பேர் சார் உங்களுடைய போராட்டத்தை முன்னெடுக்கிறீங்க? நீங்கள் பல்வேறு விஷயங்களை ஒருங்கிணைக்கிறீங்க. எத்தனை பேர் சார் லேண்டு தரமாட்டோம்னு சொல்கிறவங்க எவ்வளோ பேர் சார் கவுண்ட்? ஏன்னா கவர்மெண்ட் ஒரு கவுண்ட் சொல்லுது 200 300 சொல்கிறாங்க. நீங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க? அதாவதுங்க, அன்னைக்கு மனு கொடுத்தவங்க வந்து ஒரு 300 சில்லற நபர்கள், சரிங்களா? ஆனால் 300 சில்லற நபர்கள் ஏன் மனு கொடுத்தாங்கன்னா, முதல்ல இவங்க பேப்பர் நோட்டிஃபிகேஷனில் ஒரு கொஞ்சம் கொடுத்தாங்க. அந்த கொஞ்சம் கொடுத்ததுக்கான பதில் தான். நீங்கள் அனைத்தையும் கொடுத்துருக்கணும்ல, எல்லாருக்குமே நீ வந்து கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கொடுக்கலன்னு சொல்லலாம். அப்போ மனு கொடுத்தது வந்து குறைவான எண்ணிக்கை நீங்கள் அதில் கொடுத்துருந்தீங்க, அதனால் குறைவான எண்ணிக்கைக்கான இது கொடுத்தாங்க. ஆனால் அனைத்து நபர்களுமே இந்த நிலத்துக்கு இந்த அனைத்துனா எவ்வளோ ஏக்கர்ஸ் சேர்ந்தவங்க தரமாட்டேங்கிறாங்க? 3174 ஏக்கர் இவங்க சொல்கிறாங்க, கேட்குறாங்க. அதை எடுக்கணும் இல்லை கையகப்படுத்த. அதில் வந்து ஒரு 200-300 ஏக்கர் வந்து புறம்போக்கு இடங்கள் இருக்கும். ஓகே. அது போக மீதி இருக்கக்கூடிய பட்டாதாரர்கள் அனைவரும் நாங்கள் நிலம் தர விருப்பம் இல்லை அப்படிங்கிறது தான் சொல்றாங்க. இப்போ நிலம் தரமாட்டேன்னு சொல்லி, ஆனால் அதுக்கப்புறமே நீங்க சொல்ற மாதிரி சில பேர் அதிலேயே தராங்கிற விஷயங்களையும் குறிப்பிடுறீங்க. தராங்கன்னு சொல்றது வந்து வேற இடங்கள்ல இருக்கக்கூடிய நபர்கள் வந்து நாங்களும் நிலம் பாதிக்கிறோம்னு சொல்லி வந்து பேசுறது கட்சிக்காரர்கள். இல்ல திமுகவுக்கு எதிராக உங்களை மாதிரியானவங்க போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு பின்னாடி எந்த கட்சி வேற யாரோட சப்போர்ட்டும் இல்லையா? எந்த கட்சி யாரோட சப்போர்ட்டும் இல்லை. எங்களுக்கு நாங்கள் சொன்ன மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி எங்களுக்கு இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சது, நாம் தமிழர் கட்சி எங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சு. குண்டாஸ் வந்ததுக்கு அப்புறம் பல கட்சிகளும் திமுகவுக்கு கூட்டணியிலே இருக்கக்கூடிய சில பேரும் கூட குரல் கொடுத்தாங்க. அதெல்லாமும் பார்க்க முடிஞ்சது. ஆனா உங்களை போராட்டத்தை தூண்டுவதற்கு உங்க பின்னாடி வேற எந்த கட்சியோட எந்த கட்சியும் கிடையாது. இவர்களாக வந்து ஏதாவது சொல்லிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பாக முடியாது. நான் என்ன மாதிரி சக விவசாயி, என் கூட பாதித்த விவசாயி, நாங்கள் வந்து இதுக்கு போராடுறோம், அவ்வளோதான். வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்படுறீங்க. அதற்கு பிறகாக குண்டாஸ் ஆக்ட் உங்க மேல போடப்படுது. முதல்ல கைது செய்யப்படும் போது என்னென்ன மாதிரியான துன்புறுத்தல்களை நீங்க பார்த்தீங்க? உங்களுக்கு பர்சனலி அது மென்டலி எவ்வளோ பாதிப்புகளை அடைய செஞ்சது? கைது செய்யும் போது நம்ம எந்த ஒரு பாதிப்புக்கு உள்ளாகலை. ஏன்னா நமக்கு வந்து இவர்கள் கைது செய்வார்கள், எந்த நேரத்திலும் கைது செய்யப்படுவோங்கிற அந்த உள்ளுணர்வு, அந்த இது இருந்தது. அதனால் கைது செய்யும் போது எந்த ஒரு கவலையும் இல்லை. ரிமாண்ட் செய்யும் போதும் நம்ம எந்த கவலையும் இல்லை. ஆனால் நாங்கள் ரிமாண்ட் செய்யும்போது மேஜிஸ்ட்ரேட் அவர்கள்ட்ட இருந்து நாங்கள் சொல்கிறோம், இது 7 வருடத்திற்கு உள்ளே வரக்கூடிய தண்டனையே கொடுப்பதாக இருந்தாலும் 7 வருடத்திற்கு உள்ளே வரக்கூடிய செயல். இதை நீங்கள் கைது பண்ண, எங்களை ரிமாண்ட் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்களே பெயில் தரலாம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அவர் வந்து அதை செவிசாய்க்காமல் எங்களை ரிமாண்ட் பண்ணுறாரு. ரிமாண்ட் முடிஞ்சது. ஆனால் வேலூர் சிறைக்கு போனதுக்கப்புறம் எங்களை வந்து முதல்ல நாங்கள் 5 பேர் கைது பண்ணப்படுறோம். 5 பேரும் தனித்தனி செல்லில் அடைக்கிறாங்க. இது வந்து வேலூர் சிறை நிர்வாகத்தின் மீது எங்களுக்கு வந்து கடுமையான அதிருப்தி, அவர்கள் மீது எங்களுக்கு ஒரு விமர்சனங்களே வைக்கலாம். என்ன காரணத்தினால்? அவர்கள் வந்து வெளியே இருக்கக்கூடிய காவல்துறை இந்த வந்து கொடுத்த அழுத்தத்தின் பேரில் இந்த வேலையை செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் எங்கள் மீது போடப்பட்ட வழக்கு என்னங்கிறத அவங்களுக்கு பார்க்கணும்ல. வெளியிருந்து 1000 அழுத்த தருவாங்க. சிறைத்துறை வந்து வெளியிருந்து சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு பண்ணுவாங்களா என்ன? ரிமாண்டுக்கு கொண்டு வந்துக்கிறாங்க, உள்ளே அவங்க பார்த்துக்கணும். நாங்கள் ஒற்றுமையாக இருந்தோம்னா போராடணும்னு நினச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அங்கேயே வெவ்வேறு பிளாக் இருக்குது, அந்த பிளாக்கில் விட்டுருக்கலாம். முருகன் ராஜீவ் கொலை வழக்கில் ஈடுபட்டிருந்த சொன்ன அந்த முருகன் அவர்கள் இருந்த சிறையில் தனி செல்லில் வெளிச்சம் இல்லாத ஒரு செல், முன்னாடி ஒவ்வொரு ரூமுக்கு முன்னாடி லைட் இருக்கும், எல்லாம் வெளிச்சம் கூட இல்லாமல், படுத்து தூங்குறதுக்கு பெட்ஷீட் இல்லாமல் என்னை வந்து அந்த செல்லில் அடைக்கிறாங்க. அப்போ அவருடைய நோக்கம் என்ன? மன ரீதியாக நம்மளை துன்புறுத்தி நம்மளை வந்து பெரும் பாதிப்புக்குள்ளாக்குற நோக்கத்தில் தான் அவங்க வந்து இந்த வேலையை செஞ்சுருக்கிறாங்க.
இப்போது வேலூர் சிறை நிர்வாகம் தான் வந்து இந்த முடிவெடுக்கணும், யாரை எங்கே வைக்கணும். பாளையங்கோட்டைக்கு அனுப்பக்கூடிய அளவுக்கு வேலூர் சிறைக்குள்ளார நாங்கள் என்ன பண்ணோம், கொண்டு போன உடனே நீங்கள் தனி செல்லில் போட்டீங்க. அடுத்தது அங்கே 2 நாட்களுள்ளாரே வந்து எங்களை வெவ்வேறு சிறைகளுக்கு அனுப்ப வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அப்போது வேலூர் சிறை நிர்வாகமும் வந்து இந்த காவல்துறையோட கூட்டு சேர்ந்து இந்த எங்களுடைய மன தைரியத்தை வந்து சீர்குலைக்கக்கூடிய வேலையில் வந்து செயல்பட்டுருக்கிறாங்க. இது வந்து உண்மையாக கண்டிக்கத்தக்கது. நிறைவா மக்களுக்கு, அரசுக்கு ஏதாவது நீங்க சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா? அரசு வந்து தொடர்ந்து விவசாய நிலங்களை பறிக்கக்கூடிய இந்த மாதிரியான செயல்களை, இந்த கொள்கை முடிவை விட்டுட்டு மக்கள், அதாவது விவசாயிகளும் வளரணும், தொழிற்சாலைகளும் வளரணும், அந்த மாதிரி ஒருங்கிணைந்த திட்டங்களை நீங்கள் வந்து வகுத்து அப்போ நீங்கள் விவசாயிகள்கிட்ட வாங்க நிலம் எடுக்கணும்னு சொல்லி விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்காமல் அவர்களும் வளர்கிற மாதிரியான விதத்தில் நீங்கள் உங்களுடைய கொள்கைகளை கொண்டுட்டு வந்தீங்க அப்படின்னா அப்போது உங்களுக்கு இந்த மாதிரி எதிர்ப்புகள் இல்லாமல் மக்கள் வந்து நிலம் தருவார்கள். அதனால இந்த நிலம் எடுத்து எங்களை பாதிக்கிற மாதிரியான, நேரடியாக பாதிக்கிற மாதிரியான செயல்களை செய்யக்கூடாது. இந்த மேல்மாசிப்காட் திட்டத்தை வந்து அரசு உடனடியாக கைவிட வேண்டும். இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார்.